ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க சூப்பரான ப்ளவுஸ் பேக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் எப்போதும் எந்த அளவு மெஷர்மெண்ட் எடுத்துக்குவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் இது நார்மலான ப்ளவுஸ் தான், 9.5 இன்ச்சு இருக்கிற ஒரு ப்ளவுஸோட டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு உயரம் கொஞ்சம் நீளமாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது டிசைன் கொஞ்சம் இந்த மாதிரி வரப்போ கொஞ்சம் நீளமாக இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ரொம்ப மேலே ஏற்றி வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் லைன் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி லைன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு வளைவு மாதிரி போட்டுட்டு இந்த கீழே நமக்கு இருக்குது பாருங்கள், அது எக்ஸ்ட்ரா விடுறதா, அதனால் அந்த இடத்துல நம்ம எந்த ஷேப்பும் கொண்டு வர வேண்டாம். இப்போ நான் எந்த மாதிரி கோடு போட்டிருக்கேனோ அந்த மாதிரியாகவே நீங்களும் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதில் அப்படியே நம்ம அழகாக கட் பண்ணிக்கிறணும். இந்த ப்ளவுஸுக்கு நாட் அவங்க வைக்க மாட்டாங்க, அதனால் நான் நாட் வைக்கலை. ஆனால் நாட் வச்சு போடுறவங்களா இருந்துச்சுன்னா இன்னும் கூட அகலமாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் போடலாம், சூப்பராக இருக்கும். இப்போது இதுதான் முக்கியம். இப்போ நான் அந்த இடையில நான் பாருங்கள் கோடு போட்டு வெட்டியிருக்கோம் இல்லையா, அந்த நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், ஒரு ஷேப்பாக அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இப்போது கேன்வாஸை நான் எடுத்துக்கிறேன். கேன்வாஸ் வச்சு இந்த டிசைன் தைக்கும்போது ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். நீங்களும் தைக்கும்போது கேன்வாஸ் வச்சே ட்ரை பண்ணுங்கள். இப்போது நம்ம கேன்வாஸை இதே மாதிரி நம்ம வெட்டிக்குவோம். ஃபஸ்ட்டு கேன்வாஸ் வெட்டிட்டு அதை வச்சு இதை வெட்டினாலும் பரவாயில்ல, இதை வச்சு அதை வெட்டினாலும் பரவாயில்ல, ஆனால் இப்படி வெட்டும்போது தான் தெளிவாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கேன்வாஸ் வெட்டிட்டு அதோடு வெட்டும்போது கேன்வாஸ் இன்னும் வேஸ்ட் ஆகும். அந்த சென்டரில் நம்ம வெட்டுறோம் இல்லையா, அது வேஸ்ட் ஆகும். அதனால் நம்ம இந்த மாதிரி வெட்டிக்கணும். இப்போ நீங்கள் வெட்டிட்டு நம்மளோட அந்த ப்ளவுஸுக்கு எந்த அளவுக்கு தேவையோ 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ 2 அகலம் எவ்வளவுக்கு நமக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அகலத்தில் அந்த பாயிண்ட் மாதிரியே நம்ம இப்போ எப்படி வளைச்சி வெட்டியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம வளைச்சி வெட்டிக்கிறணும். அதாவது அதே மாதிரி மார்க் பண்ணி நம்ம கோடு போட்டு அழகாக இதை வெட்டி எடுத்துக்குவோம். இதில் தான் நம்ம சாரியோட கிளாத் வைக்க போகிறோம். அந்த சென்டரில் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ப்ளவுஸோட கிளாத்து நம்ம வைக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். சிம்பிளாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் சிரமம், அதாவது ரொம்ப சிரமம் கிடையாது. கொஞ்சம் இங்கிட்டு அடிக்கிறது தைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து வெட்டினா இந்த ப்ளவுஸ் சீக்கிரமே ஈஸியாக அழகாக நம்மளால் தைக்க முடியும். இப்போ நான் அதே மாதிரி எப்படி நான் வெட்டியிருக்கேனோ, அதாவது வெட்டியிருக்கோமோ அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு அதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நான் எப்படி நான் செஞ்சுருக்கேனோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு நல்லா வேறு வேறு கலரில் நல்லா இருக்கிற கிளாத் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, வெட்டும்போது வெட்டிட்டு நம்ம அதை ஆப்போசிட்டில் திருப்புறதுல தான் இது இருக்குது. இப்போ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பின் பண்ணி வச்சுக்கொண்டுருங்க. பின் பண்ணி வச்சுட்டு இதை நம்ம அயர்ன் பண்ண போகிறோம். நான் இதில் பின் பண்ண கிடையாது. ஒரு வேளை மாறிடுமோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பின் பண்ணியே வச்சுக்கலாம். ஆனால் நம்ம அயர்ன் பண்ணும்போது பார்த்து நம்ம அந்த ஷேப்புக்கு கரெக்டாக நம்ம வைக்கணும். அதே மாதிரி இப்போ இதை முடிச்சுட்டு நம்ம சைடில் மடிச்சடிப்போம் இல்லையா, அப்போவும் நீங்கள் பார்த்து தைக்கணும். இந்த சைடு இருக்கிறத நம்ம அடிச்சிடக்கூடாது, சரிங்களா? இதுதான் சாரியோட கலர் இந்த ப்ளவுஸில். நல்லா அதில் ஒட்டுற அளவுக்கு நல்லா அயர்ன் பண்ணி வச்சுட்டு சைடில் நம்ம மடித்து அடிச்சுட்டு தைக்க போகிறோம். அந்த வளைவு இருக்குல்ல, நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம அடிக்கிறோம் இல்லையா, அந்த வளைவு கிட்டலாம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் நறுக்கி விட்டு தைச்சிங்கன்னா அழகாக இருக்கும். இதை நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டு லேஸ் பிடிக்கும், லேஸ் டிசைன் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மடித்து அடிக்காமல் கூட அதை நல்லா ஒட்ட அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு அந்தந்த கிளாத்தை பொறுத்து, சில கிளாத் ரொம்ப பிரிஞ்சிட்டே இருக்கும். பிரியாத கிளாத்தாக இருந்துச்சு, இல்லை பெரிய லேஸாக வச்சு நான் அடிக்கிறேன் அப்படின்னிங்கன்னா இந்த இது தேவையில்லாமல் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் தைக்கலாம். இல்லை நீங்கள் பைப்பிங் கொடுத்து கூட தைக்கலாம். நான் இந்த மாதிரி தான், ஏன்னா அவங்க ரொம்ப விரும்ப மாட்டாங்க ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா, அதனால் நான் சிம்பிளாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் செஞ்சுருக்கேன். அதாவது பார்க்க சிம்பிளாக இருக்கிற இதில் தான் நமக்கு வேலை கூட இருக்கும். ஹெவியாக இருக்கிற மாதிரி தெரியறதில் வேலை இருக்காது.
சொன்ன மாதிரி அந்த வளைவு விட்டு மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு மடிச்சுக்கணும். அப்போ தான் தைக்கிறது வந்து அழகாக வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அடிக்கும்போதே தெரியும் அந்த ஒட்டில் நான் எவ்வளோ ஒட்டில் நான் அந்த தையல் போடுவேன் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும். நல்லா பாருங்கள், நான் ரொம்ப பார்த்து தான் நம்ம மெதுவாக தான் தையல் போடணும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து லைனிங்கும் அந்த கிளாத்தையும் நம்ம வந்து ஒன்று சேர்த்துட்டு இதை நம்ம அதில் வச்சு பிரட்டணும். நான் சொல்கிறது வேகமாக சொன்னாலும் செய்கிறத வந்து நான் ரொம்ப பொறுமையாக தான் காமிச்சிருக்கேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு செய்யும்போது ஒரு 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 நல்ல ஒரு கிளாரிஃபையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் வச்சு பார்த்துக்கணும். இந்த மாதிரி நம்ம சரியாக தான் அடிச்சிருக்கோமா அப்படிங்கிறத வச்சு பார்த்துட்டு தான் நம்ம தைக்கணும். சரிங்களா? ஏன்னா சில நேரத்தில் எல்லாருமே ஒரு மறதியில் நம்ம அந்த மாதிரி செய்கிறது தான். அதனால் நீங்கள் வச்சு பார்த்துட்டு செய்யுங்க. இப்போ நான் வந்து நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, லைனிங் வித்து நம்மளோட சாரீ கிளாத்து அதை நம்ம ஒன்று சேர்த்துக்கிற போகிறோம். அதுவும் நீங்கள் தைக்கும்போது பார்த்து தைக்கணும். முன்ன பின்ன மாறிடாமல், மேலே கீழே மாறிடாமல் கரெக்டாக நம்ம வச்சு தைக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பாருங்கள், கீழே லைனிங், அது மேலே சாரீ கிளாத்து, அது மேலே நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா அது. ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க, தப்பாக அடிச்சிடக்கூடாது. ஒரே வேலையில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இவ்வளோ ஈஸியாக கண்டிப்பாக தைக்கலாமா என்னென்னு எனக்கு தெரியல. பட் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். 2-3 தடவை தைச்சி அது மேலே வச்சு பரட்டாமல் இது மாதிரி தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி தான். ஏன்னா நம்ம ஒரே அளவு எடுத்து அதிலே தான் நம்ம வெட்டுறதுனால மேலே கீழே எங்கேயுமே வந்து நமக்கு கூட குறைச்சல் அந்த மாதிரி நமக்கு வராது. ஒரே மாதிரி தான் வரும். இப்போ இந்த இடத்துல மட்டும் நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுட்டா நம்ம அந்த முக்கில் அந்த முக்கு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல மட்டும் நம்ம லைட்டாக வெட்டிட்டு அடிக்கணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக டிசைனும் வந்துடுச்சு. சேம் அதே நேரம் நம்ம லைனிங்கும் அதையும் நம்ம ஒன்று சேர்த்த மாதிரியும் ஆயிடுச்சு. இப்போ நான் இதே மாதிரி தைச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி நீங்கள் இன்னொரு பீஸ் தைக்கும்போது நான் சொன்ன மாதிரியே வச்சு பார்த்து கவனமாக தான் நம்ம தைக்கணும். இப்போ இந்த பீஸ் வந்து நம்ம கீழேருந்து அடித்தோம் அப்படின்னா அந்த பீஸ் வந்து மேலேருந்து அடிக்கணும். ஏன்னா நமக்கு தெரியும் முன்ன பின்ன மாறாமல் நம்ம தைக்கிறதுல தான் இருக்குது. கேன்வாஸ் வச்சுருக்கிறதுனால நல்லா ஒரு ஃபிட்டாகவும், அதாவது நல்லா ஒரு ஸ்ட்ரிப்பாக சூப்பராக இருக்கும். நான் மோஸ்ட்லி வந்து கேன்வாஸ் வச்சு தான் ட்ரை பண்ணுவேன். நீங்களும் அதே மாதிரி கேன்வாஸ் வச்சு தைச்சிக்கிறப்போ நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நீட்டான ஒரு சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கில், அதாவது ஃபினிஷிங்னால் அந்த நம்ம தைச்ச அந்த மாதிரி இந்த சைடில் நம்ம மடித்து அடிச்சுட்டு அந்த சைட்லேருந்து நம்ம திருப்பி அடிக்கிறப்போ எவ்வளோ ஒரு நீட்டான லுக் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வேறு வேறு கலரில் இருக்கிறப்போ நம்ம எவ்வளோ வேணாலும் டிசைன்ஸ் ட்ரை பண்ணலாம். அது நமக்கு நல்லாவும் தெரியும். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? பின்னாடி எல்லா சைடுமே ரொம்ப பிசுறு தூக்காமல் ரொம்ப ரொம்ப நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் கிடைக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட் நம்ம மேலேருந்து அடித்தோம் இல்லையா, இப்போ நம்ம கீழேருந்து அடிக்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அதில் வந்து கீழே லைனிங் வச்சு அது மேலே வந்து கிளாத் வச்சு இப்படி தைச்சோம். இப்படியும் நம்ம தைக்க முடியும். நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம யோசித்து கரெக்டாக தைக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து அந்த ஷேப் மாறாமல் நம்ம ரொம்ப ரொம்ப நீட்டாக அழகாக நம்ம தைக்கலாம்.
இன்னும் கொஞ்ச நேரம் தான். கிட்டத்தட்ட நம்ம இந்த ப்ளவுஸ் வந்து பாதிக்கிட்ட நம்ம முடிச்சு வந்துட்டோம். இதை மட்டும் நம்ம கரெக்டாக அடித்து அந்த சைடு எல்லாமே நம்ம அடித்து வச்சுக்கிட்டோன்னா சென்டரில் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு அதிகமாக செலவும் வராது. ஏன்னா நம்ம லேஸ் எதுவுமே வைக்க போகிறதில்ல. ஆனால் டைம் கொஞ்சம் ஆகும். நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி தையக்கூலி கண்டிப்பாக வாங்குங்க. இந்த வீடியோட எண்டில் நான் எவ்வளோ இந்த ப்ளவுஸுக்கு வாங்கினேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் சொல்கிறேன். எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டு அதே மாதிரி அந்த முக்கு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம கட் பண்ணி விட்டுட்டு பரட்டணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம முடிச்சிட்டோம் இல்லையா. ஒரு சைடு முடிச்சிட்டோம். இப்போ ரெண்டாவது சைடும் அதே மாதிரி நம்ம ரொம்ப 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 நீட்டாக முடிச்சிருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணணும் அப்படின்னா என்னோடய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதில் நான் நிறையா டிசைன்ஸ் போட்டிருக்கேன். எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறதும் போட்டிருக்கேன். மேக்ஸி ட்ரெஸ் எப்படி கட் பண்ணுறது அண்ட் ஸ்டிச் பண்ணுறது எல்லாத்தையும் ஒரே வீடியோவிலே நான் போட்டிருக்கேன். ரெண்டு வீடியோ போடாமல் ஒரே வீடியோவில் போட்டிருக்கேன். இன்னமும் நான் நார்மல் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இன்னமும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதா இன்னும் நிறையா வீடியோஸ் நான் எப்படி போடுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆறுதலை தரும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ப்ளவுஸ் டிசைன். ரொம்ப ஈஸியாக நம்ம தைக்கலாம் அப்படிங்கிறத நான் ஈஸியாக காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வச்சு பார்க்கும்போது சரியாக இருக்கணும். இப்போ எக்ஸஸாக இருக்கிறது, அதாவது நம்ம இந்த சுற்றி தையல் போடுவோம் இல்லையா, அந்த தையல் நம்ம போட்டுக்குவோம். இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் டிசைன் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த சைடு இருக்கிறதையும் நம்ம இணைச்சிக்கணும். தீபாவளி சமயங்கிறதுனால நிறைய வீடியோஸ் என்னால் போட முடியலை. ஏன்னா துணி அதிகமாக இருந்ததுனால எனக்கு வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லாததுனால நான் தீபாவளி சமயத்தில் நான் அதிகமாக வீடியோஸ் போடலை. இனிமேல் கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுவேன். என்னோடய வீடியோஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளாகவே இருந்ததில்லை. இப்போ நம்ம தைச்ச இந்த மெத்தட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்தது இல்லையா. ஃபஸ்ட்டு நம்ம வெட்டினோம், கேன்வாஸ் வச்சோம், பிறகு நம்ம அயர்ன் பண்ணணும், சேர்த்தோம், அட்டாச் பண்ணிட்டோம். எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. அடுத்து நம்ம தைக்க போகிறதும் அதே மாதிரி தான். இப்போ நம்ம சென்டரில் வெட்டினோம் இல்லையா, முதல்ல நம்ம வெட்டும்போது பீஸ் எடுத்து வச்சோம் பாருங்கள். அதை எடுத்து வச்சு அதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக நம்ம வெட்டி வச்சுக்கணும். ஏன்னா அந்த சைஸில் வைக்கிறப்போ ரொம்ப பத்தாமல் போயிடும். அதனால் அதை விட ஒரு இந்த சைடும் அந்த சைடும் தையலுக்கு போகணும் இல்லையா, ஒரு அரை இன்ச்சு போடுற மாதிரி நம்ம வச்சுக்கணும். இது வந்து சும்மா துணி வைக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஃப்ளீட் மாதிரி எடுத்து அதையும் அயர்ன் பண்ணிக்கோங்க. காட்டன் கிளாத்தாக இருந்தால் அப்படியே நிற்கும். இந்த மாதிரி சில்க்லுங்களெல்லாம் நிற்காது. அந்த மாதிரி அயர்ன் பண்ணி வச்சுக்கிட்டு நான் ஃபஸ்ட்டு நம்ம சென்டரில் எடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரியே கொஞ்சம் பெரிய துணியாக எடுத்து வெட்டிக்கிடணும். லைனிங்லேயே வெட்டிட்டு இந்த மாதிரி நம்ம அடிச்சுட்டு சென்டரில் வச்சு நம்ம முடிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ப்ளவுஸ் டிசைன். இவ்வளோ ஈஸியாக இதை முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே அதை விட கொஞ்சம் பெரிய சைஸை, அதாவது இங்கிட்ட அரை இன்ச் வர அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ப்ளவுஸோட அளவுகளும் நமக்கு மாறக்கூடாது இல்லையா. அதனால் பத்தாத்துக்கு நம்ம சென்டரில் வச்சு மடிச்சிருக்கிறோம். அந்த வெட்டியிருக்கோம் இல்லையா, அது வந்து கால் இன்ச்சு போயிருக்கும் இல்லையா, அந்த அளவெல்லாம் நம்ம சரி பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி நம்ம தைக்கணும். சரிங்களா. இப்போது கீழே வந்து இப்படி பிசிறி இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கீழே வந்து நம்ம கோடு போட்டிருக்கோம்ல, அதுலேருந்து தான் நமக்கு மேலே தான். அதனால் அந்த மாதிரி பிசிறாக இருந்துச்சுன்னா தேவையில்லை, அதை நம்ம மடித்து தைச்சிருவோம்.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கிறணும். இல்லைனா கீழேருந்து நம்ம அளவு கரெக்டாக வச்சுக்கிறணும். அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மாதிரி நான் வச்சுட்டு எந்த இதுலேருந்து நான் தைக்கணுமோ அதை நான் வந்து தைச்சிக்கிறேன். கீழே பிசுறு பிசுறாக இருக்கிறது வந்து நமக்கு வந்து கீழே மடித்து தைக்கப்படுறது போயிடும். சரிங்களா? இந்த ப்ளவுஸு டிசைன் வந்து முடிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ப்ளவுஸ் டிசைனாக இதான் இருக்கும். ரொம்ப இந்த பீஸா அந்த சமோசா மாதிரி நம்ம கட் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, அது நிறையா பேர் வந்து நிறையா பேர் இல்லை, ஒரு சில பேர் விரும்ப மாட்டேங்கிறாங்க. ஒரு சில பேர் இந்த மாதிரி எங்களுக்கு நீங்கள் தைச்சி கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் தைச்சி கொடுக்கலாம். முக்கியமாக நான் சொல்கிறேன், நம்ம டிசைன் வச்சு தைச்சோன்னா அந்த வைக்கிற டிசைனுக்கு அமௌண்ட்டு தராங்களே பார்த்தீங்களா, அவங்களுக்காக நீங்கள் என்ன வேணாலும் ரிஸ்க் எடுத்து என்ன அவங்க கேட்குறாங்களோ நம்ம அதை தைச்சி கொடுக்கலாம். ஆனால் கஸ்டமர் தான் நமக்கு முக்கியம். இருந்தாலும் நம்ம அவங்க கேட்குறத நம்ம செஞ்சு கொடுத்தாலும் நம்ம செஞ்ச வேலைக்கான பணம் அவங்கக்கிட்டேருந்து வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு சில பேர் வந்து சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சொன்ன பணத்தை கொடுத்துட்றாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்னென்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு தைச்சிருக்கீங்க அப்படின்னா நம்ம கேட்குறத கண்டிப்பாக கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் ரொம்ப அவங்க வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் ட்ரை பண்ணி நல்ல டிசைனாக பொறுமையாகவே நீங்கள் தைச்சி கொடுக்கலாம். மற்றவங்களுக்கு அவங்க கேட்குறத தைச்சி கொடுங்க. தைச்சி கொடுத்துட்டு நம்ம தைச்சதுக்கான காசை கண்டிப்பாக கேட்டு வாங்கிடுங்க. சரிங்களா? இப்போது நான் இந்த குண்டெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சின்ன சின்ன குண்டு இருக்குல்ல, அதை வந்து அந்தந்த ப்ளீட்டில் வச்சு நான் வந்து தைக்க போகிறேன். இதை மட்டும் நான் கொஞ்சம் வேகமாக காமிச்சிருக்கேன். ஏன்னா இது எப்படி கட்டணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். தெரியலை அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் நிறையா வீடியோஸ் வந்து ஸ்லோவாகவே கொடுத்துருக்கேன். ஷார்ட்ஸ்லேயும் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ நம்ம தைக்கிற டிசைனில் இது மட்டும்தான் கொஞ்சம். இதுக்காக பணத்தையே நம்ம வாங்கிடுங்க. இது வந்து இந்த ஃபீடு வந்து கொஞ்சம் நல்லதாக வாங்கி வைங்க. ஏன்னா சீக்கிரம் கறுக்கிறத நம்ம வாங்கி வச்சோன்னா அவங்களுக்கும் இதாகிடும் இல்லையா, அதனால் நல்ல தரமானதாக வாங்கி வச்சுட்டு அதுக்கேற்ற பணத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க. சரிங்களா? இல்லை அப்படின்னு இது தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஓகே, வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கல அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு வேண்டாம், இதுவே அழகாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அப்படியே விட்டுடலாம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நான் ஸ்பீடாக தான் காமிச்சிருக்கேன். ஏன்னா இது வந்து நம்ம சீக்கிரம் இதெல்லாம் மெதுவாக தான் நம்ம கட்டிட்டு போகலாம். அதை காமிச்சா ரொம்ப நேரம் வீடியோஸ் எடுக்கும், உங்களுக்கும் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி போர் அடிச்சிடும்ல, அதனால் நான் இதை வேகமாக காமிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துலேயே வந்து இந்த ப்ளவுஸோட பேக் டிசைன் முடிச்சிருக்கோம். இந்த 20 நிமிஷத்தில் கண்டிப்பாக நம்மளால் ஒரு எம்டி ப்ளவுஸ் தைக்க முடியும். அந்த அமௌண்ட்டு அதையும் சேர்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆனால் இதுக்கு நான் அமௌண்ட்டு வந்து 300 ரூபா தான் வாங்கினேன். ஏன்னா என்னோடய ரெகுலர் கஸ்டமர். நான் 300 ரூபா தான் வாங்கினேன். ஆனால் இதுக்கு 300 ரூபா ஒர்த்தான்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ.